எந்த அளவுக்கு அரசன் படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. தீபாவளிக்கு வந்துரும் போல இருக்கு படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்களே சார், என்ன நடந்துட்டு? தீபாவளிக்கு வந்துரும் போல படம் கிடையாது. தீபாவளிக்கு கன்ஃபார்ம்டாக அரசன் படம் ரிலீஸ் ஆகுது, டவுட்டே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. வெற்றிமாறன், சிம்பு எல்லாருமே வந்து கடுமையாக வந்து அந்த படத்தை முடிக்கணுங்கிறதுக்காண்டி உழைச்சிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் தனுஷை வச்சு வட சென்னை, அசூரன் பல படங்கள் கொடுத்தாரு. இந்த படம் சிம்புக்கு ஒரு தி பெஸ்ட் படமா இருக்கும் அவருடைய கேரியர்ல. அதனால அவர் அந்த முழு எஃபர்ட்டை போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா LCU, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சல் மாதிரி VCU, வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்சல் சொல்லலாம். ஏன்னா இது வட சென்னை பேக்ரவுண்ட்ல நடக்கிற கதையினால இதுல வந்து அப்படின்னா அந்த வட சென்னையில என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தாங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்காங்க. தானுஷாவுடைய ரிக்வஸ்ட்னால தான் படத்தை ஒரு குறுகிய கால தயாரிப்பா பண்ணணும். ஏன்னா அதுல வாடிவாசல்ல போன நஷ்டம் இதுல ஈடு கட்டணுங்கிறதுக்காண்டி நிச்சயமா தானுஷார் வந்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு அட்வான்ஸான்னு சொன்னதுனால வெற்றிமாறன் வந்து இது குறுகிய காலத்துல முடிக்கணும்னு தான் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து 100% கொண்டு வந்துருவாங்க. இன்னொரு புறம் STR அடுத்த படத்துக்கு தயாராகி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த படம் சர்ப்ரைஸா கீர்த்திஸ்வரனோட டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டியூட் பட டைரக்டர் கீர்த்திஸ்வரன் வந்து ஒரு கதை வந்து சிம்புக்கு சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சிம்புக்கு. அந்த கதையில சிம்பு வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் இமீடியட்டா அரசனுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. அரசன் படப்பிடிப்பு முடிஞ்ச கையோட பாத்தீங்கன்னா இமீடியட்டா அடுத்த மாசமே வந்து கீர்த்திஸ்வரனோட படத்தை வந்து டேக் அப் பண்றாங்க. இதுல வந்து யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? மக்களே அன்பு வணக்கம். நீங்கள் நம்மளோட பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இரவு பகலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறாரு சிம்பு அவர்கள். பார்த்து மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே. செட்டே ஆடி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவரே ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார் சார். டே அண்ட் நைட் 2 மாதம் ஹார்ட் ஒர்க்காக போயிட்டுருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு அரசன் படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு? ஏன்னா தீபாவளிக்கு வந்துரும் போல இருக்கு படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்களே சார், என்ன நடந்துட்டு இருக்கு சார்? தீபாவளிக்கு வந்துரும் போல படம் கிடையாது. தீபாவளிக்கு கன்ஃபார்ம்டாக அரசன் படம் ரிலீஸ் ஆகுது, டவுட்டே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. வெற்றிமாறன், சிம்பு எல்லாருமே வந்து கடுமையாக வந்து அந்த படத்தை முடிக்கணுங்கிறதுக்காண்டி உழைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கோவில்பட்டியில் நடந்துச்சு. இப்போ வந்து ஃபிலிம் சிட்டியில் வந்து அரசன் படப்பிடிப்பு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் பகலில் நடித்தார்னா, வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் இரவில் பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா அவர் வந்து கென் கருணாஸை வச்சு அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இரவில் நடித்தார்னா பகல் அந்த ஷூட்டிங் போகுது. ஸோ மொத்தத்தில் 2 படமே பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் போயிட்டுருக்கு. 2 படப்பிடிப்புமே பார்த்தீங்கன்னா தானுஷாரோடைய ப்ரொடக்ஷனு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறாரு. வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் அது ஃபஸ்ட்டு டைமாக அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் நல்ல இயக்குனர். ஒரு நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வந்து திரையில் காட்டக்கூடிய ஒரு இயக்குனர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். சும்மா அசால்ட்டாக வந்து சில சீன்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிட்டு போகிற ஒரு எப்படி சொல்கிறது ஆர்டிஸ்ட் தான் சிம்பு. சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வெற்றி படங்கள், பல படங்கள் சிம்பு நடித்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தக் லைஃப்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சிம்புக்கு அந்த படத்தின் மேலே. ஆனால் அது பெருசாக போகல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து மிகப்பெரிய ஒரு ஷூர் ஷாட், அதாவது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வரக்கூடிய ஒரு படத்தை கொடுக்கணும்னு சிம்பு நினைக்கிறாரு. அந்த படமாக இந்த படம் இருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப அழுத்தமான கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரில் வந்து சிம்பு நடிக்கிறார். அதாவது 3 கேரக்டர்னா 3 ஒரு யங் கேரக்டர், ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் ஒரு 45 வயசு, அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு கெட்டப்பில் வந்து சிம்பு நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் சிம்புக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்டாக இருக்குங்கிறதுனால சிம்பு அவருடைய முழு எஃபர்ட் வந்து இதில் போடுறாரு. தூங்காமல், அதாவது வந்து இரவு பகல் தூங்காமல் உழைக்க முடியுமா அப்படின்னா உழைக்க முடியும். என்னால் அதை வந்து செஞ்சு காட்ட முடியும், ப்ரூவ் பண்ண முடியும்னு வந்து சிம்பு தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஃபிலிம் சிட்டியில் அந்த ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் சிட்டியில் இறுதிக்கட்ட சூழலுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பக்கம் மகாபலிபுரத்துக்கு ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, பீச் ஓரமாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து செட் எரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வட சென்னையில் இருக்கிற அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிரெயின் ஷாட்லாம் வச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரோன் ஷாட்லாம் வச்சிங்கன்னா அப்படி பீச் கடலோடு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா
வெற்றிமாறன் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவார். ஒரு படம் அப்படின்னா கூட அது வந்து செட்டுங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுவார். அந்த மாதிரி வந்து செட் வந்து ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து அங்கே தான் நடக்க போகுது. இந்த படத்தில் வந்து சிம்பு அவங்களுக்கு வந்து பிரியங்கா மோகன் வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய எல்லா படங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆண்ட்ரியா, கிஷோரு, சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் வராரு. ஒரு கேமியோன்னு சொல்கிறாங்க. அது கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம். ஆல்ரெடி விடுதலை படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் வெற்றிமாறன் கேட்டுக்கிட்டதுனால விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வராரு. நிச்சயமாக இது எப்படின்னா இது வேற மாதிரியான படமாக இருக்கும். வெற்றிமாறன் தனுஷை வச்சு வடசென்னை, அசூரன் பல படங்கள் கொடுத்தாரு. இந்த படம் சிம்புக்கு ஒரு தி பெஸ்ட் படமாக இருக்கும் அவருடைய கேரியரில். அதனால் அவர் அந்த முழு எஃபர்ட்டை போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ தன்னுடைய பயாலஜிக்கல் கிளாக்கே மாறி போகிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு டே அண்ட் நைட்டாக ஷூட் போகுதுன்னு சொல்கிறாங்களே சார், அந்த அளவுக்கு டே அண்ட் நைட் ஷூட்டு எங்கே போயிட்டுருக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு கோவில்பட்டில் எடுத்தாங்க, தென் சென்னையில் செட் போட்டாங்க, 3வது ஷெட்யூல் போகிறதுக்கான பிளான். யார் யார் உள்ளே வர்றாங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமீர் கதாபாத்திரம், ராஜன் வகேரா கதாபாத்திரம் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வட சென்னை படத்தில். அந்த கதாபாத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த படத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது தனியாகவே படம் பண்ணுறாரு. அதுதான் வந்து கென் கருணாஸ் வச்சு பண்ணுறாரு. அமீரோட சின்ன வயசு கேரக்டரில் வந்து கென் கருணாஸ் நடிக்கிறாரு. அமீரே வந்து அந்த ராஜன் வகேரா படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்சியு, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சல் மாதிரி விசியு, வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்சல்னு சொல்லலாம். ஏன்னா இது வட சென்னை பேக்ரவுண்டில் நடக்கிற கதையினால இதில் வந்து அப்படின்னா அந்த வட சென்னையில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்தாங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரி படங்களை ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வட சென்னையே வந்து ஒரு ரவுடியோடைய கதையை வந்து தான் மையப்படுத்தி எடுத்திருந்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூர் சிவகுமாரோடைய கதையை தான் இந்த படமாக எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மயிலாப்பூர் சிவகுமார வெற்றிமாறன் சந்திச்சது, பேசினது, நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இந்த படத்தில் வந்து அப்படியே அச்சசலாக எதுவுமே மறைவில்லாமல் இந்த படத்தில் வந்து வைக்க போகிறாரு. ஸோ இந்த சிம்புவுடைய கதாபாத்திரம் கோயில்பட்டியில் நம்ம பார்த்தோம். அந்த வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருந்துச்சு. அதில் சிம்பு ரொம்ப பிரமாதமாக இருப்பார். ஒரு யங் கெட்டப்பில் ஒரு மாதிரி வேட்டி கட்டிட்டு வேற மாதிரி ஒரு லுக்கில் பங்கெல்லாம் விட்டுட்டு சூப்பராக இருப்பார். அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஸோ இந்த படத்தில் ஆண்ட்ரியா வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றிமாறனுடைய எல்லா படங்கள்லையும் இருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. இந்த படத்துலையும் அவங்க இருக்காங்கன்னும் போது இது வந்து எப்படி சொல்கிறது, வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை எடுத்துக்கிட்டாருன்னா அது ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர். வழக்கமாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் படங்கள் வந்து ரொம்ப நீண்ட காலம் தயாரிப்பில் இருக்கும், நீண்ட காலம் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா பவுண்டட் கையில் இருக்கிறதுனால இந்த படத்தை ஒரு குறுகிய கால தயாரிப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் சிம்புவும் வந்து முழுக்க ஒரு ஹீரோ கோஆப்ரேட் பண்ணால் தான் அது ஒரு டேரக்டரால் சாத்தியமாகும். சிம்பு வந்து முழுக்க இதில் வந்து அந்த கோஆப்ரேஷனை கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபிலிம் சிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிலிம் சிட்டியில் எடுக்க வேண்டிய போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுவுமே செட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மகாபலிபுரம் பக்கத்தில் போட்டிருக்கிற செட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் ரெடியாக போகுது. அங்கே டோட்டல் யூனிட் ஷிஃப்ட் ஆனாங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சென்னைக்கு வந்துட்டு போகிற வேலையே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க. அங்கேயே தங்கி அங்கேயே படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் இருக்குது. அந்த 30 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக வந்து பூசணிக்காய் உடைச்சிருவாங்க அந்த படத்துக்கு. ஸோ முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது, தீபாவளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு குறுகிய கால தயாரிப்பாக பண்ணணுங்கிறதுனால விறுவிறுப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன், சிம்பு நடிக்கிற எல்லா நடிகர்களும் டோட்டல் யூனிட்டே டோட்டல் குரூவே பார்த்தீங்கன்னா மிம்மரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, வெற்றிமாறனோட கேரியர்லையும் சிம்புவோட கேரியர்லையும் இது ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அனிருத் இது வரைக்கும் சிம்புக்கும் பண்ணலை, அனிருத் இது வரைக்கும் வெற்றிமாறனுக்கும் பண்ணலை. ஸோ சிம்பு அனிருத் காம்பினேஷனில் வந்து அனிருத் மியூசிக் பண்ணுறாருன்னும் போது அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறது படி இந்த படம் ரொம்பவே விறுவிறுப்பாக வேகமாக தயாராகி வருது. பட் வெற்றிமாறன் படங்கும் பொழுது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி தீபாவளின்னு சொல்லி தீர்க்கமாக அந்த படத்தை கொண்டு வரணும் முனைப்பாக இருக்காங்க?
இந்த படம் வந்து தீபாவளி ட்ரீட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து முடிவு பண்ணி தான் இந்த படத்தை வந்து விறுவிறுப்பாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப சரியான கேள்வி. வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பாட்டில் போவார், ஷூட் பண்ணுவார், சில விஷயங்கள் பிடிக்கலன்னா ரீஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி அவருக்கு முழுசாக மன திருப்தி வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை ஓகே பண்ணுவார். அதுதான் வெற்றிமாறனுடைய கேரக்டர். வழக்கமாக அப்படி தான் வந்து வெற்றிமாறன் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தானு சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக திட்டமிட்டபடி முடிக்க சொல்லி வெற்றிமாறன்ட்ட கேட்டுக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாடிவாசல்ல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் முடங்கி போச்சு. வெற்றிமாறனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் ஃபுல் அமௌண்ட் வந்து வெற்றிமாறனுக்கு வந்து தானு சார் செட்டில் பண்ணிட்டார் வாடிவாசலுக்கு. ஸோ வாடிவாசல் இப்போ நடக்கலை, வாடிவாசலும் தொடங்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. அந்த தயாரிப்பு நிறுவனமே அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாடிவாசல் இப்போ நடக்கலைன்னும் போது அதுக்கு செலவழித்த செலவு, கட்டின வட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும்னா வெற்றிமாறன் வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக எடுத்து கொடுத்தா மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படிங்கிறதுனால தானு சார் வந்து வெற்றிமாறன்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவிடையும் தானு சார் பேசியிருக்காரு. தானு சாருடைய தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து தானு சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார், சிம்பு ஹீரோ. ஸோ ஒரு 2 பேருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. தானு சார் எப்போவுமே ஹீரோஸை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அன்பாகவும் ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி தானு சாருடைய ரிக்வஸ்ட்னால தான் இந்த படத்தை ஒரு குறுகிய கால தயாரிப்பாக பண்ணணும். ஏன்னா அதில் வாடிவாசலில் போன நஷ்டம் இதில் ஈடு கட்டணுங்கிறதுக்காண்டி நிச்சயமாக தானு சார் வந்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு அட்வான்ஸான்னு சொன்னதுனால வெற்றிமாறன் வந்து இது குறுகிய காலத்தில் முடிக்கணும்னு தான் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து 100% கொண்டு வந்துருவாங்க. சரிங்க சார். இந்த படம் வந்து ஒரு புறம் தயாராகிட்டு இருக்கு, இன்னொரு புறம் எஸ்டிஆர் அடுத்த படத்துக்கு தயாராகி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அஸ்வத் மாரிமுத்து படம் தான் வரும்னு நினச்சா அது டக்குன்னு அவர் சூப்பர் ஸ்டாரை இயக்குவதற்கு சென்று விடுவ காரணத்தால் இப்போ அடுத்த படம் சர்ப்ரைஸாக கீர்த்தி சுரனோட டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு உண்மை சார்? என்ன நடக்குது? கரெக்டு. அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் வந்து சிம்பு நடிக்கிறதா, ஏஜிஎஸ் வந்து இப்போ தயாரிக்கிறதா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த எப்படி சொல்கிறது, அரசன் படப்பிடிப்பு நடக்கும் போதே பேரலாக வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது நல்ல ஒரு கதை. அது வந்து சிம்புக்கு பிடிச்சி ரெடியாக இருந்தார் சிம்பு. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ரஜினி சார் படம், அதாவது வந்து கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிற அந்த படத்தில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், இயக்குனர் மாற்றம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல வந்து சுந்தர் சி பண்ணார், அப்புறம் நிறைய பேர் அடிபட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி பண்ணுவாருன்னு ஜனவரியில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. சிபி சக்கரவர்த்தி இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணி முடித்தார். அதுக்கப்புறம் ரஜினி சாரோடைய மனசில் ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருந்ததுனால இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோடைய படத்துக்கு வந்து டைரக்டரை கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ் தயாரிக்க அஸ்வத் மாரிமுத்து சிம்பு படம் ட்ராப்ட் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் வந்து ஏஜிஎஸ்னுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படம் ட்ராப் கிடையாது, ரஜினி படம் முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பு அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அஸ்வத் மாரிமுத்து சிம்புவோட காம்பினேஷன் அந்த படம் நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இமீடியட்டாக வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து அரசன் படத்துக்கு அப்புறம் சிம்பு படத்தை பண்ண முடியாது, ஏன்னா ரஜினி படத்தில் கமிட் ஆயிருக்கார் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூட் பட டைரக்டர் கீர்த்தி சுரன் வந்து ஒரு கதை வந்து சிம்புக்கு சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சிம்புக்கு. அந்த கதையில் சிம்பு வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் இமீடியட்டாக அரசனுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறாங்க. அரசன் படப்பிடிப்பு முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அடுத்த மாதமே வந்து கீர்த்தீஸ்வரனோட படத்தை வந்து டேக் அப் பண்ணுறாங்க. இதில் வந்து யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் அவங்க நாங்களே தயாரிக்கிறோன்னு அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் அவங்களும் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிம்பு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இவர் நம்ம கீர்த்தீஸ்வரன்ட்டே சொல்லிட்டார், நீங்கள் யார் தயாரிப்பாளர்னு சொல்கிறீங்களோ, உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே நீங்கள் ஓகே பண்ணுங்கள், நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ யார் தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது அதிகமான வாய்ப்பு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, டியூட் படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்தாங்க. அதனால் கீர்த்தீஸ்வரனுக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து சிம்புவோட லைனப்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நல்ல நல்ல படங்கள். வெற்றிமாறன் படம், அரசன், அது சூப்பரான படமாக இருக்க போது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தீஸ்வரனோட படம், அவர் ஆல்ரெடி டியூட் பண்ணார், 100 crores மேலே தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, அந்த கதை அது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து படமும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த லைனப்ஸில் சிம்புவுக்கு நல்ல நல்ல படங்கள் இருக்கிறதுனால அந்த படங்கள் எல்லாமே வந்து சிம்பு பேக் டு பேக் பண்ண போகிறாருங்கிறது தான் உண்மை. ஃபுல் ஃபார்மில் வந்து சிம்பு இறங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் அடையாமல் இருந்த சிம்பு இந்த அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே சார். தீபாவளிக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரீட்டாக வரப்போகுது படம் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.